நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். கும்ப ராசினியர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் மே மாதம் நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய கும்பராசினியர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது? அதாவது இந்த 2025 மறக்க முடியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களை விட்டு வெளியேறாரு, ராகு பகவான் உங்களை நோக்கி பயணிக்கார். 2ஆம் இடத்துல இருந்த ராகு உங்கள் ராசிக்குள்ளேயும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் பயணிக்கிறாங்க. அப்போ ராசியில் ராகு, ராசிக்கு 7இல் கேது. இந்த காம்பினேஷன், இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? கடந்த காலங்களில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா, அதாவது காலபுருஷன் ராசியின் 11ஆம் வீடு அப்படின்னா கும்பம் தான். யாருக்கெல்லாம் அதிகமான மகிழ்ச்சிகள், அதிகமான சந்தோஷங்கள், எப்பொழுதுமே நிலையான தன்மை இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, கும்பராசியை தவிர்த்து 11 ராசினியர்களுமே கும்பராசினியரை ஒருத்தரை வீட்டில் வச்சுருந்தீங்க அல்லது தன் கூட வேலை பார்க்குற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. தனக்கு மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் இருக்கோ இல்லையோ, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று கும்பத்திலிருந்து ஒளியை கொடுக்குற ராசி தான் கும்பராசி. கோயிலில் உள்ள கலசம் பார்த்துருப்போம், ஏற்கனவே நம்ம வீடியோ சொல்லியிருப்பேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். கோயிலில் உள்ள கலசம் கீழே உள்ள நம்மளுடைய தெய்வ சக்தியை மீறி கலசத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கும். ஏன்னா அத்தனை விதமான பஞ்சபூதங்களின் ஆக்ரோஷமான ஒரு அற்புதமான செயல்பாடுகளை எல்லாம் பெற்று இறை அருள் மூலமாக அனைவருக்கும் பிரதிபலிக்கிற ஆற்றல் கும்பராசிக்கு உண்டு. அப்போ எதிர்மறையான ஆற்றல் எல்லாமே இப்போ கும்பராசிக்காரங்க உங்க கூட இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கூட இருக்கவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் வருதுன்னா உடனே கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அவங்களுக்கு சொல்லிடுவீங்க, எங்கே உங்களுக்கு பிரச்சனை வருது, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை மாட்டி விட போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் சொல்லி அவங்கள காப்பாற்றுவீங்க. அது உண்மை, இது நடந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பாருங்கள், சொல்ல விடாமல் தலை பண்ணது பாருங்க கிரகம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே கண் இருக்குது, இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் உண்மையான அன்பு, உண்மையான பாசம் வச்சு நட்புக்காக, தன்னுடன் இருப்பவர்களுக்காக அவர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறத வெளிப்படையாக சொல்கிற ஆற்றல் கொண்ட உங்களுக்கு, கண்டுபிடிச்சி தர உங்களுக்கு அப்படியே வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுப்பாங்க பாருங்கள் பதிலடி, உங்களை வச்சு செய்கிறதுக்கு. அந்த தாக்கமே பெரிய தாக்கம். ஆனால் சரி, ஏமாந்துட்டீங்களே, உங்களை ஏமாற்றிட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னொரு யாருக்காக ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க, அல்லது உங்களை கஷ்டப்படுத்தினவருக்கே உதவி செய்வீங்க. விடு பார்த்துக்கலாம், ஏமாத்திட்டு போகிறான், அவன் நல்லா இருக்கான்ல, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. ஸோ இவ்வளோ தாக்கமும் இவ்வளோ போராட்டம் மீறி எப்படா நீங்களாம் இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடில் மனசுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தாக்கம், மற்றவர்களுக்காக ஒளியை கொடுத்துட்டு ஒளியை தேடி நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் உங்கள் ராசியில் வராரு. எண்ணம் போல் வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ராகு உள்ளே வந்துட்டாருங்கிறக்காண்டி நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத செயல்பாடுகளை உணர்ச்சிப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை. ராகு உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காருங்கிறக்காண்டி உங்கள் மனசில் உள்ள அபிலாசைகள் சம்மந்தப்பட்ட நேர்மையான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினா உங்களுக்கு வெற்றி. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் பல ட்ரீட்மெண்ட், பல விஷயங்கள் செய்து எவ்வளோ போராடிட்டேன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராகுகேது பயிற்சி அப்போ. அதே போல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபி மூலமாக குழந்தை பாக்கியம் பெற்றுக்கலாம்னு சொல்லி முயற்சி எடுத்தோம், அதுலேயும் பணம் மட்டும் தான் இழந்திருக்கு, ஒரு விஷயம் நன்மை நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாரேனும் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் டெஸ்ட் பேபி மூலமாகவும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா கும்பராசியில் பல நபர்கள் தத்துக்கு எடுப்பாங்க குழந்தைய. இந்த குழந்தைய தத்துக்கு எடுத்து வளர்க்காங்க பார்த்தீங்களா, அதில் அதிகமாக இருக்கிறது கும்பராசிக்காரங்க தான். ஏங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களை குழந்தை இல்லையான்னு கேட்காதீங்க.
மற்ற நபர்கள் பெற்ற குழந்தைகள் மீதும் அக்கறை காட்டுற ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. அவர்கள் மீது அக்கறை செலுத்தி அந்த குழந்தையை நம்ம தத்தெடுத்து வளர்த்துக்கலாமான்னு சொல்லி கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ பேசி கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அந்த குழந்தையை தன்னுடைய பொக்கிஷமாக பாதுகாப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு இயல்பாகவே இரக்க குணமும் நல்ல விதமான ஆற்றலும் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் நல்ல விஷயங்களை அதிகமாக யோசிங்க. எதிர்மறையான ஆற்றல்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு ஏற்பட்ட நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யாத விஷயத்துக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் நிறையா. எங்கிட்டு போனாலும் முட்டுக்கட்டை, 4 பக்கம் சுற்றி கட்டம் போட்டு வச்சுட்டாங்க, எந்த பக்கம் போனே தெரியல. ஒரு வீட்டுக்கு பாதையே 4 பக்கம் தான். அந்த 4 பக்கத்தில் என் வீட்டுக்கு போக முடியாமல் எந்தெந்த அளவுக்குலாம் எவன் பிரச்சனை பண்ணாமோ அத்தனை பேர் என்கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான். என்னை மீறி நான் என்ன பண்ணே தெரியல, இந்த பிரச்சனை எப்படி நான் மீண்டு வருவேனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு உறுதியாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செல்லும்போது அந்த பிரச்சனைலாம் வெளியே வருவீங்க. தேவையில்லாத நபர்கள் கொடுக்கும் அழுத்தம் பிரச்சனை, மறைமுகமாக கொடுக்கும் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்கும். யார் உங்களை தாக்குகிறார்கள், எதற்காக உங்களை தாக்குகிறார்கள் என்று உணவுபூர்வமாக புரிந்து கொள்ளாமல் இருந்த உங்களுக்கு இனிமே யார் உங்களை எதிர்மறையாக செயல்படுத்தினார்கள் என்ற செயல்பாடை கேது பகவான் மூலமாக அறிந்து கொள்வீர்கள் என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்பு ரீதியாக பணம் கொடுத்த இடத்துல வரல, பணம் கொடுத்த இடத்துக்காண்டி வாங்க போய் போராடுறேன்னா இனிமேல் உங்களுக்கு பணம் கொடுத்த இடத்திலிருந்து வரும். பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கும்போது அதில் வெற்றி உண்டு. தடைகள் எல்லாம் விலகி வெற்றிக்கான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா கோவில் வழிபாடு, ஆசிரமம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு அதிகமாக உதவித்தொகை செய்வதற்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இயங்குகின்றன. கும்பராசியில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு வெளிநாடு பயணம் உண்டு. கும்ப லக்கணத்துக்குமே வெளிநாடு பயணம் போவதற்கான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி பயணிப்பதற்கான தன்மைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை ராகு பகவான் பார்க்காரு, 7ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ இங்கே என்ன உணர்த்துதுன்னா கவனமாக இருக்க வேண்டிய என்ன விஷயம்னா, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இல்லை ஏதாவது சீண்டல்கள் ஏற்பட்டால் நீங்கள் 2 பேரும் போய் உட்காந்து பொறுமையாக பேசுங்க. வெளிநபர்கிட்ட சொல்லாதீங்க. அதாவது கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அந்த உறவுக்கு மட்டும்தான் பாண்டிங். அதை சார்ந்த உறவுகள் எல்லாமே வெளி உறவு தான் என்னையை பொறுத்தளவு. பெண்ணோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி, பையனோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் 2 சைட்லையும் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி என்ற உறவுக்கு அடுத்து அத்தனை பேருமே வெளிநபர்களே. ஸோ உங்களுடைய பாண்டிங் நிலைக்க வேண்டும், உங்களுடைய உறவின் தன்மை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைச்சால் முடிஞ்சளவு நீங்கள் உட்காந்து பொறுமையாக நிதானமாக உங்கள் கணவர் செய்கிற தப்பை வெளிப்படையாக பேசி புரிய வைங்க. உங்கள் மனைவி செய்கிற விஷயங்களை வெளிப்படையாக பேசி புரிய வைங்க. கோவப்படாமல் கரெக்டான முறையில் புரிதல் ஏற்படுத்தி கொண்டு போனீங்கன்னா உறுதியாக ஒற்றுமை அதிகரிக்கப்படும். இல்லை என்றால் ஒற்றுமையில் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுத்துவிடும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசியில் பேங்க் டிபார்ட்மெண்ட், காய்கறி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டோரு, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் யாரெல்லாம் இதை சார்ந்த பணிகளை வேலை செய்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இவ்வளவு நாட்களாக இருந்த தடைகள் விலகி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பானது உங்களை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க செயல்படுத்தும். ஏன்னா இவ்வளவு நாளாக நீங்கள் போராடின கஷ்டம், நீங்கள் பார்த்த வேலையில் ஏற்பட்ட கஷ்டம் எல்லாமே விலகி உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணால் அதை நோக்கி முழுமையாக செயல்படணும். அதை விட்டுட்டு திரும்பியும் முடியாதுன்னு யோசித்தீங்கன்னா முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது உண்மை. ஸோ கணவன் ஒற்றுமை விஷயங்களை கவனமாக இருங்க. நட்பு உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்க விஷயங்களில் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றது, அதாவது நைட்டு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றது முக்கியம். பகலில் கும்பராசிக்காரங்க சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. பகலில் கும்பராசினியர்கள் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. கட்டாயமாக கும்பராசினியர்கள் சாப்பிட வேண்டும். காலையில் உணவு இருந்தாமல் இருக்கக்கூடாது. இரவில் இந்த 1.5 வருட காலம் உறுதியாக என்ன பண்ணணும்னா விரைவில் சாப்பிட வேண்டும். உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் முட்டி வெளியே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்பு வந்தால் முடிஞ்சளவு உங்களுக்கு பிடித்த மருத்துவரை, அதாவது சித்த மருத்துவம்னாலும் சரி, ஆயுர்வேதம்னாலும் சரி, எந்த மருத்துவம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, மனசார உடன்படுவீங்களோ அந்த மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது மூலமாக கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கப் போகிறது. காதல், திருமணம் என்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாக இந்த 2025 ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அது சமயம் நமது கும்பராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது, 1.5 வருஷத்துக்கு அதில் தான் இருக்க போகிறாங்க. இருந்து நம்ம கும்பராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறாங்கிறது பார்க்கணும். பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறது வந்து நன்மை தரக்கூடிய கிரகங்கள் கிடையாது. ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டது பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ண, ரெண்டும் கெட்டது பண்ணலாம். அப்போது இந்த 1.5 வருஷத்துக்கு நமக்கு என்னென்ன பண்ண போகுது, எப்படி இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறத நான் சொல்லலை. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வசித்த 18 சித்தர்களில் ஒருவரால் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் ஜோதிட அரிச்சுவடிகளில் எழுதிட்டு போயிருக்கார். அதைத்தான் விளக்கமாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க போகிறேன். அப்போது கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ராகு பகவான் உங்கள் ராசிக்கே வரார், ஜென்மத்தில் வந்து உட்கார்றார். ஜென்ம ராகு தன்னால் 2ஆம் இடத்துல இருந்தார், இப்போது ஜென்மத்துக்கு வரார் உங்கள் ராசிக்கே. என்னென்ன பிரச்சனை தான், நல்லது பண்ண மாட்டார். ராகு ராசியிலே இருந்தால் உடல்நலக் கோளாறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, மனநலக் கோளாறு, சரீர இளைப்பு, திடீர்னு உடம்பு இழைச்சி போயிடும், நம்மளே நம்மளை அடையாளம் தெரியாது, அந்த மாதிரி ஆயிரும். உடல் அசதி, சோர்வு, வியாதி, காய்ச்சல் இதெல்லாம் உண்டாகுமா, அடிக்கடி வரும். மனைவி புத்திரன்கள் விரோதம், கணவன் மனைவி நம்ம வாரிசுகளோட விரோதம், சண்டை சச்சரவு பண்ணிக்கிறது ஜென்மத்தில் ராகு இருக்கும் பொழுது. தேச சஞ்சாரம், அங்கேயும் இங்கேயும் ஓடி அலையிறது, ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, ஒரு இடத்துல தங்க முடியாது, ஓடி அலைஞ்சுட்டே இருப்போம், தேச சஞ்சாரம்னு பேர். ரோகபாதை, ரோகம்னா வியாதி, வியாதியினால் பீடிக்கப்பட்டு தாங்க முடியாமல் அலையிறது உடல் நோயினால். திரவிய நாசம், சேர்த்தி வச்ச பொருட்கள் நாசமாகுது, மிக மிக கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலம்னு போட்டிருக்காரு புலிப்பாணி சித்தர். சரீரம் இழைக்கும், ஜீவன வகையில் பங்கம், அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலை தள்ளிடுமா. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தோல்வி, என்ன பண்ணாலும் விளருக்கு இறைத்த நீர் போல் ஆயிருமா. என்ன முயற்சி எடுத்து எது பண்ணாலும் கடைசியில் 0 தான். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். உறவினர்களுடன் வீணான சண்டை சச்சரவுகள், சொந்த பந்தத்தை கூட தேவையில்லாத சண்டை சச்சரவு போட்டு பேச்சுவார்த்தையை துண்டிச்சுக்கிறது. கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால. நரம்பு கோளாறு, பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கம் பழகிக்கிறது, கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், கெட்ட செயல்கள், அதனால் சிறை பயம், காவல்துறை பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்போது கும்பராசின்னு எடுத்துட்டால் ராகு பகவான் சரியில்லை. கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 7ஆம் இடத்துக்கு வரார் கேது, களத்திரஸ்தானம்னு பேர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவமானம், கரெக்ட். தேவையில்லாமல் நீங்களே போய் இறங்கி வம்படியே செய்வீங்க, இழுத்து போடணும். உதவி பெற்றவர்களே உங்களை பேசுவாங்க, நான் செய்ய சொன்னேனா, உன்னை இருக்க சொன்னேனா, உன்னை பார்க்க சொன்னேனா, எல்லாம் அனுபவிச்சுட்டு உங்களையே திருப்பி பேசுவாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும். பொருள் இழப்பு, மற்றவங்களுக்காக நம்ம காசு பணம் செலவு பண்ணோம், பொருள் இழப்பு. முன் விரோதம் ஏற்படும். முன் விரோதம் வந்து இப்போ முன்னாடி நிற்கும். இப்போவே அவங்க கூட எங்கேயும் சண்டை போட்டிருப்போம், அவங்க வந்து முன்னாடி நிற்பான். இப்போ தொழிலில் மந்தம், எந்த தொழில் பண்ணாலும் அது ஒன்றும் ஸ்பீடாக நல்லா போகக்கூடிய அமைப்பு இல்லை. தொழிலில் மந்தம், தொழில் முன்னேற்றம் இல்லை, நஷ்டம், ஆதாயம் இல்லை. குடும்பத்தில் வறுமை நிலவும், கஷ்ட நஷ்டங்கள். நோயின் தொல்லை ஒரு பக்கம் வாட்டி வதைக்கும். நண்பர் விரோதங்கள், பணச்செலவு அதிகரிக்கும். புதிய சிநேகிதம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆபத்தை கொடுக்கும். அதனால் புதுசாக அவங்களோடையும் பழகக்கூடாது, யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது, கழட்டி விட்டுறணும். குடும்ப வாழ்க்கை சண்டை சச்சரவுடன் தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. கேதுவும் சரியில்லை. இப்போ கும்பராசின்னு எடுத்திருந்தால் ராகு கேது பயிற்சி 100க்கு 0 மார்க் தான். நன்மைகள் அப்படின்னு சொல்வதற்கே இல்லை, முழுக்க முழுக்க கெடுதல். ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. நான் தான் சொல்கிறேன் எல்லா பழக்கம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவசியம் உங்கள் சொந்த ஜாதகம் பார்த்தே ஆக வேண்டும் ராகு கேது பயிற்சிக்குள்ளே. அதில் ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு
அதில் நல்ல பலன்களை தருகிறார்களோ அதுலேயும் மோசமாக இருந்தால் பரிகாரங்கள் பண்ணிட்டால் தான் இந்த 1.5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். கும்பராசி ஆகிய உங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சினாலே என்ன பலன்கிறத விரிவாக பார்ப்போங்க. கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தரும்படியான அமைப்பை ஏற்படுத்துது. ஏன்னா 2ஆம் பாவத்தில் இருந்தார், அஷ்டமஸ்தானத்தில் கேது மறைஞ்சி இருந்தார், இப்போ ஜென்மஸ்தானத்திற்கு வந்துட்டார், 7ஆம் பாவத்தில் குருவும் வந்து உட்காந்துட்டாரு. இது ஒரு கூடுதலான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுதுங்க. இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செவ்வாயினுடைய ஆக்டிவேஷன் தான். கேது அது முன்னாடியே சொன்ன பாருங்க, ராகு அது ஒரு 2 பேருமே இந்த சனி பகவானும் கேது பகவானுடைய சாரத்தை கொண்டவங்க. அதனால் 7ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு செவ்வாயினுடைய தன்மையை அதிபூர்ணமாக ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு கும்பராசி 11ஆம் பாவமாக வந்துடும். அதனாலேயே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு இயற்கையாகவே நல்ல அதிர்ஷ்டம் கொண்டவங்க கும்பராசிக்காரங்க. அதிர்ஷ்டம்னு சொன்னவொடனே சில கும்பராசிக்காரங்க திட்டுறாங்க, ஃபோன் பண்ணி எங்கங்க எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது, ஒன்றுமே அடிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை கூட உணர மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால் நல்லபடியாக முதல்ல உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல அதிர்ஷ்டங்களை உணருங்கள். நல்ல ஒரு வாழ்க்கை துணைவராகட்டும், அதே போல் ஏன்னா 7ஆம் பாவம் சூரியன், அதே போல் 5ஆம் பாவமாகட்டும் குரு, நல்ல குழந்தைகளாகட்டும், அது மேலே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைப்பாடுகள் ஆகட்டும், இன்றைய தினம் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சற்றேறக்குறைய 1 வருடத்திற்குள்ளேயே உங்களால் வாங்கி விட முடியும். கும்பராசிக்காரங்க வந்து பொருளாதாரம் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதிகபட்சம் 1 இயர் தாங்க, அதுக்குள்ளே அவங்க வாங்கிடுவாங்க. BMW கார் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்க வாங்கிடுவாங்க 1 வருடத்திற்குள்ளே. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் ஒரு ஈடுபாடு செய்வாங்க, அதில் உழைப்பாங்க, அதில் நல்லா முன்னேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்களுக்கு ஒரு லக் அப்படிங்கிற அதாவது அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா, அதுவும் இவங்களுக்கு கை கொடுக்கும். அது மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கொண்டது. அதில் முக்கியமானது என்னன்னா இந்த செவ்வாயினுடைய தசை காலம். இந்த செவ்வாய் தசை எப்போ தாங்க வரும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ரொம்ப காலந்தள்ளி தான் வரும். செவ்வாய் தசையும் சுக்கிர தசையும் ரொம்ப டயத்தில் தான் வரும். அதில் முக்கியமாக இந்த செவ்வாய் தசை தான் ரொம்ப லேட்டாக வரும். சரி, இந்த செவ்வாய் தசை என்ன செய்யும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் தசை. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஜீவனத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா அடிக்கடி அவங்களுடைய ஜீவாதாரத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி மாற்றுவாங்க. ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில், அதாவது ஒரு வேலையிலேருந்து ஐடி ப்ரொமோஷன் இருக்காங்கன்னா இன்னொரு வேலைக்கு மாறுவாங்க, அல்லது வேறு ஒரு அடிக்கடி ஒரு நிலைப்பாடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நிலைப்பாடை மாற்றுறாங்களே தவிர அது அவங்களுக்கு வளர்ச்சியாகத்தான் இருக்கும். அல்ல ஒரே நிறுவனத்தில் இருக்காங்கன்னா கிராஜுவலாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருப்பாங்க, தன்னுடைய நிலைப்பாடை அதில் பரிபூர்ணமாக செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அதனால் வளர்ச்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்காரங்கள்ட்ட. இப்போ உள்ள காலம் அதை கவனிச்சிங்க அப்படின்னா கும்பராசிக்கு கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலை தான். ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருந்ததுனால கடந்த ஒரு 3 வருஷமாகவே உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் செலவு இருந்தது, அதிகமான செலவு. 4ல் குரு இருந்ததுனால கொஞ்சம் சில பேர் வீடு வாங்கியிருப்பாங்க, அல்லது வாகனத்தை வாங்கியிருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு சில கடனும் ஏற்பட்டிருக்கும். வரக்கூடிய காலம் கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கடன் குறையும். கடன் வந்து அப்படியே மாறிடுமானா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஒன்று வட்டி குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுலாம். 7ஆம் பாவத்தில் வந்து கேது இருக்கார் இல்லைங்களா, உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறுபடியும் சுமூகமாக மாறிவிடுவீங்க. அதனால் நல்ல பலன் இருக்கிறது. மேலும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை உங்களுடைய 2ஆம் அதிபதி தனாதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதி 2 குரு பகவான் தான். அந்த அதுக்கு உடையவர் வந்து 5ஆம் பாவத்தில் உட்காந்து 9ஆம் பாவமாக உங்களை பார்க்குறாரு. என்னடா குரு பயிற்சியெல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்க சாமி, உங்களுக்கு ராகு கேது பயிற்சின்னு பார்க்க வந்தால் குரு பயிற்சின்னு சேர்த்து சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்து ஒவ்வொரு கிரகமும் உங்களை இழுக்குது. ஒவ்வொரு கிரகமும் இழுக்கும் போது ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கு நீங்கள் அப்படியே உங்களை உட்படுத்திக்கிறீங்க. அப்போ எந்த கிரகம் அதிகமான இழுவையை கொடுக்குதோ அங்கே தான் நீங்கள் அதிகமாக போகிறீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதாகட்டும், அதே மாதிரி வந்து இந்த ராகு உங்களோட ஜென்மத்தில் இருக்கிறதாகட்டும், கேது பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கிறதாகட்டும், இதில் ஒரு பெரிய வைட்டல் ரோல் உங்களுக்கு என்னன்னா குரு தான். அதனால் குரு பகவான் வந்து உங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது அல்ல. அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் மேலே படுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால்
ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. தன்னம்பிக்கையுடன் செலவிட போகிறீங்க. எல்லா விஷயத்திலும் நல்ல ஆர்வத்துடன் செல்ல போகிறீங்க. ரொம்ப நாளாக புதிய செயலில் ஈடுபடாமல் அப்படியே ஒரு தேக்க நிலையில் இருக்கிறவங்க புதிய செயலில் ஈடுபட போகிறீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவது, நகை ஆபரணங்கள் நட்டுக்கள் வாங்குவது, இது மாதிரி பழைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய காலங்களாக இப்போ உருவாகுதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் ஏற்படவிருக்கின்றது. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகள், கொஞ்சம் வீண் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக ஒரு சில, ஏன்னா ஜென்ம சனியில் காரியத்தில் கொஞ்சம் முடக்கம் ஏற்படும், தடை ஏற்படாது. சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதி, ஏன்னா அவர் உங்கள் ராசிநாதனே. அதனால் உங்களுக்கு தடையை கொடுத்துட மாட்டார். இது நடக்கவே நடக்காதுன்னு கொடுத்துடவே மாட்டார். நடப்பதற்கு காலதாமதத்தை ஏற்படுத்துவார். அதனால் ஒன்றுக்கு ஒரு 10 தடவை அதை அடித்தாதான் உங்களுக்கு நயல்படும். அதனால் கொஞ்சம் காலதாமதமானாலும் நடக்கும், நல்லவைகள் நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி கூடுதலாக இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று சனி பகவானினுடைய வழிபாடு, இன்னொன்று வந்து கும்பராசிக்காரங்க துர்க்கை வழிபாடு செய்யணும். துர்காதேவி, பார்வதி அன்னை, பரமேஸ்வரி அன்னை, மகாசக்தி, ஓம் சக்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள், மாரியம்மன், காளியம்மன், குலதேவதை அம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன்களை வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய கிராம தேவதை, அந்த கிராம தேவதையை வழிபாடு செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து துர்க்கை அன்னை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். சிவாய நமக. கும்ப ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் ராசியிலேயே பயிற்சி ஆகிறார். கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு திருமண உறவுகள்ல பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகள் வராது. உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 7.5 சனி இன்னும் முழுமையா விலகல. நிறைய கும்பராசி என்பர்கள் கால் பண்ணி கேக்குறாங்க, மேடம் எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு தானே, எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு தானே, இன்னமே சனி பகவான் எங்களை பக்கம் திரும்ப மாட்டார்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. 7.5 சனி இன்னும் 2.5 வருடங்கள் உங்களுக்கு கடைசி பாத சனியாக பெயர்ச்சியாகி இருக்கிறாரு. அதனால இந்த சனி பயிற்சி இன்னும் உங்களுக்கு முழுவதுமா விடல. அதுக்கு முன்னாடி ராகு வேற இறங்கி இருக்கிறாரு. சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய சர்ப கிரகத்துல முதல் ஸ்தானத்தை பெறக்கூடியவர் அந்த ராகு பகவான் தான். எந்த அளவுக்கு நம்ம அதிகமான ஒரு ஆசைகளை வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் நமக்கு பிரச்சனையும் கொடுப்பார். அந்த ஆசைகள் எல்லாம் ரொம்ப எளிமையா நிறைவேற்றுவார். எந்த கவலையும் நீங்க படவே வேண்டாம், எந்த ஒரு உழைப்பும் கொடுக்க வேண்டாம், ஆசை மட்டும் போதும் அவருக்கு. நீ மனசுல ஆசையை மாத்திரம் வச்சுக்கோ கண்ணு, நல்ல எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியாக ஆசைகள் மட்டும் இருந்தா போதும். அந்த ராகு பகவான் ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல்ல இறங்கிடுவார். எப்படி நம்ம சந்திரமுகி படத்துல நம்ம தலைவர் சொல்வார் இல்லையா, ரஜினிகாந்த், கங்கா சந்திரமுகியா மாறி இருக்க தருணத்தை பார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரிதான் இப்ப கும்பராசி என்பர்கள் சந்திரமுகியாக மாறக்கூடிய ஒரு தருணம். உங்களை நீங்களே அறியாம கோவப்படுறது, உங்களை நீங்களே அறியாம தேவையில்லாம பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா தீய சக்திகள் உங்களை நோக்கி வர்றது, தீயவர்கள் அதாவது 3வது நபரின் தலையீடு அதிகமாக இருக்கிறது. நீங்க என்ன சொன்னாலும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல் பேச்ச நீங்க கேட்கவே மாட்டீங்க. இது நாள் வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்க தான் எனக்கு வேத மந்திரமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க சொல்றது எதையுமே கேட்காம நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்து அதுல போய் மாட்டிக்க கூடிய ஒரு தருணம். அதனாலதான் சொன்னேன், சந்திரமுகியாக மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கும்பராசி என்பர்கள். எப்படி அந்த நாகம் பாத்தீங்கன்னா, சர்ப்பம் பாத்தீங்கன்னா உங்க உடல் முழுவதும் அப்படி சுத்தி உங்களை ஒரு தனக்குள்ள ஒரு அடக்கி வச்சுட்டு ஆளக்கூடிய ஒரு தருணம். கேது இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ராகு இருந்தாரு பாத்தீங்கன்னா, சந்திரன் ராகு சேர்க்கை ரொம்ப மோசமா இருக்கும். அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கும். மனது ஒரு நிலையா இருக்காது. அதிகப்படியான ஒரு ஆசை போகங்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு தருணம். கும்ப ராசி அன்பர்கள் மாணவ செல்வங்களா இருக்கிறீங்க. ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 25, 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்கன்னா ரொம்ப ஆசை போகங்களுக்கு ஆசைப்படாதீங்க. தேவையில்லாத ஒரு ஆடம்பர விஷயத்துக்கு ஆசைப்படாதீங்க.
எதை நோக்கி நீங்க ஆடம்பரத்தை நோக்கி நகழும் போது அங்க உங்களுடைய பிரச்சனைகளும் கூடவே வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி, டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே சூரியனை நிறைய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம்ன்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் கூடிய இடத்துல அந்த ராகு வந்திருக்கிறாரு. இந்த இரண்டோடைய நெகட்டிவையுமே அழிக்கக்கூடியவர் அந்த சூரியன் தான். சனிக்கு பகையே சூரியன் தான். அதனால அந்த சூரியனை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு காலையில சீக்கிரமா எந்திரிங்க. கும்பராசி என்பர்கள் உங்களுடைய சோம்பேறித்தனம் இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சும்மாவே ஒரு நாள் வேலையை 4 நாள் எடுத்து செய்வீங்க. இப்போ இந்த ராகு பகவான் உள்ள இறங்குறதும் பாத்தீங்கன்னா வேலையே செய்ய பிடிக்காது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் சும்மா இல்லாம வேலையெல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும். எந்த காரணமே இருக்கு, அட போப்பா அவன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு கீழே இருந்து நம்ம போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டே வராது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுலாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால சோம்பேறித்தனத்தை முழுவதுமா கைவிடுங்க. அதிகப்படியான தெய்வ வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல எந்த அளவுக்கு நீங்க தெய்வ வழிபாடு அடுத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அவர் உங்களுக்கு அடங்கி இருப்பாரே ஒழிய ராகுக்கு அடங்கி நீங்க உங்க ராசி என்பர்கள் போயிடக்கூடாது. அதனாலதான் இந்த தெய்வ வழிபாடுன்றது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வெளிநாட்டு வேலை, அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த பார்ட்னர்ஷிப்னால கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்களுக்காக உதவி செய்வதற்காக வருவாருங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு. அந்த உதவியை நீங்க ரொம்ப கணக்கச்சிதமா, அதாவது நல்ல ஒரு லீகலி, அதாவது பேப்பர்லாம் நல்ல ஒர்க்கா இருக்கணும், டாக்குமெண்டேஷன்லாம் சூப்பரா வச்சுக்கோங்க. வச்சு நீங்க பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிங்க. ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறவுகள்ல இருந்து, குடும்ப பொறுப்புகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நிறைய முயற்சி செய்வீங்க. ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய பாரத்தை உங்களால சுமக்க முடிய மாட்டேங்குது. அப்படி சுமக்க முடியாமல் சில இடத்துல நீங்க இதுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும்னு நிறைய விஷயத்துல யோசிப்பீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணுனீங்கன்னா போற இடத்துல மாட்டிப்பீங்க. தேவையில்லாத ஒரு உறவுகள் மூலமாக இந்த கும்பராசி என்பர்கள் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால அந்த உறவுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு கலட்டி விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் பாதுகாக்கப்படும் இந்த ராகுன்ற ஒரு கிரகத்தினால. இதையெல்லாம் மீறி எல்லை மீறி போயிட்டீங்க அப்படின்னா உங்களை பிடிக்கிறதுக்கு, உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த தெய்வமே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கும்பராசி என்பர்கள். நிறைய கும்பராசி என்பர்களுக்கு மேடம் நீங்க ரொம்ப எதிர்மறையா சொல்றீங்க, நாங்களே நிறைய பிரச்சனைகள்ல இருக்கோம், கடன்காரன் தொந்தரவு அதிகமா இருக்கு, வேலை இழந்து இருக்கிறோம், எங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க கும்பராசி என்பர்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே யாரெல்லாம் அதிகப்படியா ஆசைப்படுறீங்களோ, தேவையில்லாத ஒரு உறவுகளை வச்சிருக்கிறீங்களோ, தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை கொடுக்கும். நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, எளிமையா இருக்கிறீங்க, நான் வேணும்னே வேலையை விடல மேடம், எனக்கா வேலை போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த பாதிப்பையுமே கொடுக்காது. உங்களுக்கு வேலை ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சுன்னா கண்டிப்பா வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த வேலை வாய்ப்பை நீங்க வெளியூர்லயோ வெளி மாநிலத்திலயோ இல்ல வெளிநாட்டிலயோ வாங்கிக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணம் தடையாக இருந்தவர்களுக்கு எல்லோருக்குமே இப்ப காலகட்டம் நல்ல ஒரு திருமண முயற்சிகள்ல வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய திருமணங்கள், அந்த திருமண உறவு பந்தங்கள் நல்ல நீடித்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய மனநிலை தான் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமோ, தேவையில்லாத கமிட்மெண்ட்ல வந்துட்டோமோ, வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சு சில பேர் பாத்தீங்கன்னா அதை பாதியில விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. தொடர்ந்து தன்னம்பிக்கையோட சில வேலைகளை செய்யுங்க. கடன் பட்டாலும் பரவாயில்ல, சில வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பா அதுல ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது.